வெல்கம் டு கேசி பாட்னி ஸ்டடி சென்டர். எல்லாமே நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து நீட் எக்ஸாம்ஸ்க்கு மாடல் டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணியிருந்தோம். அதே போல் இந்த வீடியோவில் மாடல் டெஸ்ட் 2க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட்டாக நீட் எக்ஸாம்ஸ்க்கு போய் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி படிச்சுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வீக்லி டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் மாடல் டெஸ்ட்டு 2க்கான கொஷின்ஸ் தான் இது. ஆல்ரெடி டெஸ்ட்டு 1க்கான கொஷின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே அப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து நீட் எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு வந்து தெரியும். கொஷின்ஸ் வந்து எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கிட்டத்தட்ட 200 கொஷின்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸு, பாட்னி, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி இது எல்லாமே 50 கொஷின்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் ஏயில் பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் பியில் பார்த்திங்க அப்படின்னா 15 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் பார்ட் ஏயில் இருக்கக்கூடிய 35 கொஷின்ஸும் நம்ம வந்து கம்பல்சரியாக ஆன்சர்ஸ் பண்ணி ஆகணும். அதே பார்ட் பியில் இருக்கக்கூடிய 15 கொஷினு, அந்த 15 கொஷினில் ஏதாவது 10 கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்சர்ஸ் பண்ணால் போதும். நம்ம தரவுதலாக ஒரு 10க்கு பதிலாக 11, 12 இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ் வந்து எதுவோ அது மட்டும்தான் ஆன்சர்ஸில் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சரியாக போட்டிருந்தாலும் சரி, தவறாக போட்டிருந்தாலும் சரி. சரிங்களா? அதனால் நமக்கு வந்து 45 மார்க்ஸ். சரிங்களா? அந்த 5 ஆப்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது. அது வந்து நாட் கம்பல்சரி. அதனால் 15ல் பார்ட் பியில் வந்து 10 கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணால் போதும். அந்த பேட்டர்னில் தான் இங்கே கொஷின்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் மார்க் வந்து நமக்கு தெரியும். ஈச் கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா 4 மார்க்ஸு. அதே வந்து தவறாக ஆன்சர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 720 உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது நீட் எக்ஸாம் புக்லெட்டில் நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் கொஷினும் சரிங்களா, 1 to 15 ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸு, அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பாட்னி, போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு மாடல் கொஷினாக யூஸ் பண்ணி கூட நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிடலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுறேங்க. இதோட பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இது வந்து பாருங்கள். சரிங்களா? ஒரு சில இதுக்கு டெஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் முன்கூட்டியே கொஷின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதோட பிடிஎஃப் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. எக்ஸாம்ஸ் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இதோட ஆன்சர்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். இதோட பிடிஎஃப் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.